Good morning student, 6th standard. Today's subject is science. Science la first lesson. Lesson name measurement. மெஷர்மெண்ட்னா என்ன மீனிங்கு? இப்போ நம்ம எந்த ஒரு பொருளையும் திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதுக்குன்னு சம் யூனிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம். அதுக்கு தான் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், வெஜிடபிள் ஷாப்புக்கு போனோம்னா பொட்டேட்டோ 5 kg, டொமேட்டோ 2 kg, ஆனியன் 10 kg. அப்போ ஒவ்வொரு பொருளையும் என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு சம் ரேஷியோவில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ 5 kgன்றது என்னென்னா 5ன்றது நியூமெரிக்கல் வேல்யூ, கேஜின்றது தான் யூனிட். ஒவ்வொரு பொருளையும் ஒரு பர்டிகுலர் யூனிட்டை வச்சு மெஷர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதே நம்ம வந்து டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போகிறோம்னா அந்த டெக்ஸ்டைல் ஷாப்பில் என்ன செய்வோம், கிளாத்தை வந்து 5 மீட்டர் 2 மீட்டர்னு பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதே மில்க் வாங்க போனோம்னா லிட்டர் கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ ஒவ்வொரு பொருளையும் ஒரு டிஃப்ரெண்ட் யூனிட்டை யூஸ் பண்ணி என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க பாரு. We have already heard about the words like weight, kilogram, liter, millimeter, kilometer, length, distance, etc. In this chapter, let have a another deeper look at length, weight, volume and time and the necessity to measure them. ஒவ்வொரு பொருளையும் ஒரு ஏதோ ஒரு யூனிட் யூஸ் பண்ணி என்ன செய்கிறோம், நெசசிட்டியாக மெஷர்மெண்ட் பண்ணுறோம். மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு யூனிட்டும் நெசசரியை யூஸ் பண்ணுறோம். டு டு த டெக்ஸ்ட் given above we need to know about the measurement. சரி, ஓகே. இப்போ மெஷர்மெண்ட்னா என்ன மீனிங், மெஷர்மெண்ட்டுக்கான மீனிங்கை நான் ரீட் பண்ண போகிறேன். த கம்பேரிசன் ஆஃப் unknown quantity with some known quantity is known as measurement. நமக்கு என்னது, குவான்டிட்டியோட அளவே தெரியாத ஒரு பொருளை ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு யூனிட்டு ஒரு பொருளோட கம்பேரிசன் பண்ணி அதை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் மெஷர்மெண்ட். நம்ம என்ன செய்கிறோம், 5 kg ஆனியன் வேணும்னா 5 kgன்ற ஒரு எடக்கல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் 5 kg ஸ்டோனை வந்து ஒரு சைடையும் நமக்கு அளவே குவான்டிட்டியே தெரியாத ஆனியனை என்ன செய்கிறோம், அடுத்த பேனில் ஒரு தட்டிலையும் வச்சு ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவலாக கொண்டு வந்த பேர் அதுதான் 5 kg 2 kgன்னு அப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வரோம் இல்லையா. அது போல் தான் நவுன் குவான்டிட்டி யார், வெயிட் ஸ்டோன். அன்னோன் குவான்டிட்டி யார், இதில் ஆனியன். 5 kgக்கு ஈக்குவலாக ஆனியனை ஃபில் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணது தான் 5 kg ஆனியன் ஃபைனலாக ரிசல்ட் எடுக்கும். அகைன் ஐ ரீட் த டெஃபினிஷன் ஆஃப் measurement. The comparison of unknown quantities with some known quantities is known as measurement. Then, measurement of a quantity has two parts, a number and a unit. அப்போ 5 kg ஆனியன்னா 5ன்றது நம்பர், kgன்றது யூனிட். What are the measuring tools that you know? Which of these tools will you use to do the text list above and the similar ones. அடுத்து லென்த்னா என்ன மீனிங், வாட் இஸ் லென்த்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஒன் பாயிண்ட்டுக்கு அனதர் பாயிண்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை லென்த்துன்னு சொல்லுவோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் எண்டு அண்ட் த அதர் டிசைடு எண்டு இஸ் கால்டு லென்த்து. லென்த்னா என்ன, ஒரு ஒன் எண்டையும் அடுத்து நம்ம டிசைட் பண்ணக்கூடிய அனதர் ரெண்டு இவ்வளோ லென்த் வரையும் போகிறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் நம்ம மெஷர் பண்ணி அந்த பாயிண்ட் வரையும் மெஷர் பண்ணுறோம். அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் எண்டு அண்ட் த அதர் டிசைடு எண்டு. முடிவு நம்ம அடுத்த பாயிண்ட்டை வந்து ஒரு டேபிளை மெஷர்மெண்ட் பண்ணுறோம். டேபிளில் ஒரு எண்டுலேருந்து அடுத்த எண்டு அந்த லென்த் வரையும் மெஷர்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோம் இல்லையா. அதுதான் ஒன் எண்டு அண்டு த அதர் டிசைடு எண்டு இஸ் கால்டு லென்த். It may be the distance between the edge of a book or a table or a corner of the football ground or even from your home to school. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒரு லென்த்துனா என்னது, ஒன் பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு இடையே ஒரு டிஸ்டன்ஸ் தான் லென்த்துன்னு ஷார்ட்டாக நம்ம டெஃபினிஷன் சொல்லிக்கலாம். The standard unit of length is meter. லென்த்தை வந்து எந்த யூனிட்டால் நம்ம ஸ்டாண்டர்டான ஒரு யூனிட் மூலிமா மெஷர்மெண்ட் பண்ணால் மீட்டர்ன்ற யூனிட்டால். இட் இஸ் ரெப்ரசன்ட் பை லெட்டர் ஒரு எம்ன்னு கொடுத்துருப்பாங்க.
வெரி ஸ்மால் லென்த்து, ரொம்ப ஸ்மாலான லென்த்தாக இருந்தால் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுவோம்? வெரி ஸ்மால் லென்த் கேன் பி மெஷர்ட் இன் மில்லிமீட்டர், எம்எம்னு போட்டால் மில்லிமீட்டர், அண்டு சிஎம்னு கொடுத்துருந்தா சென்டிமீட்டர். ஸ்டில் லார்ஜர் மெஷர் say height of the building, a banner or a lamp post are all measured in meter. கொஞ்சம் ஹைட்டான பொருளாக இருந்தால் மீட்டர் டேப்பால் மெஷர்மெண்ட் பண்ணும். அதை விட இன்னும் லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் கிலோமீட்டர் ஆகிடும். ஹவு டு எக்ஸ்பிரஸ் ஸ்டில் லாங்கர் லென்த்? சே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities ஆர் வில்லேஜ் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் ஹோம். ஸ்கூலுக்கும் ஹோமுக்கும் லாங் டிஸ்டன்ஸுக்கு இடையே மெஷர் பண்ணால் கிலோமீட்டராக மாறும். இட் எக்ஸ்பிரஸ்டு இன் கிலோமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கோ ஸ்டூடெண்ட். 10 millimeter 1 centimeter, 100 centimeter 1 meter, 100 meter equal to 1 kilometer. சொன்னாங்க பாருங்க. now the unit of length 1 kilometerனா 1000 meter. நான் 100 சொல்லிட்டேன்னா சாரி மிஸ்டர். 1 kilometer equal to 1000 meter, 1 meter equal to 100 centimeter, 1 centimeter equal to 10 millimeter. Then measure the length of your pencil now. For sure the length of all your pencil are not the same. Take the meter scale. Check the line with marking 1, 2, 3 till 15 for smaller scale or till 30 bigger scale. The distance between the 1 and 2 is donate a centimeter. It is written as cm ல போட்டுருக்கோம். ஓகே, நம்ம பென்சிலோட லென்த் வந்து சாதாரண சென்டிமீட்டர் ஸ்கேல்லே மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். Notice in between 1 and 2 there will be smaller marking. If you count there will be the 9 such line போட்டிருக்கோம். The distance between any two consecutive smaller marking within a centimeter donate a millimeter, written mm. centimeter na m, centimeter cm னு போட்டிருப்போம், millimeter அந்த mm. Let us now understand more about the three important quantities: length, mass, time. இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் லென்த்து, மாஸு, டைம். லென்த்து வந்து மீட்டராலையும், மாஸை வந்து கிலோகிராமாலையும், டைம் வந்து செகண்ட்ஸாலையும் மெஷர்மெண்ட் பண்ணும். From the activity 1 you see that your measurement is different from that of your friends. Also different measuring unit are used in different countries. ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ஒவ்வொரு யூனிட் யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அதில் நிறைய யூனிட்லாம் உண்டு. எஃப்பிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ்ன்னு நிறைய யூனிட் இருந்து. பட் ஆனால் ஸ்டில் நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே யூனிட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். என்ன யூனிட்னா எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட்டோட அப்ரிவேஷன் என்ன? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். வேர்ல்டு லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாரும் ஆல் த கண்ட்ரியும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் எஸ்ஐ யூனிட். நம்ம இந்தியாவில் போய் கிளாத்தை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறோம்? 1 மீட்டர் 5 மீட்டர்னு சொல்கிறோம். அதே போல் நீ எந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் போனாலும், எங்கே போனாலும் மீட்டர்ஸில் தான் வரும். சரி, ஓகே. ஒய் டு வி நீட் எஸ்ஐ யூனிட்? எஸ்ஐ யூனிட் நமக்கு ஏன் தேவைப்படுது? இந்த ஷேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி, யூனிஃபார்மாக இருக்கணும். யூனிஃபார்மிட்டின்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே யூனிட் தான் யூஸ் பண்ணணும். யூனிஃபார்மிட்டி. Scientists all over the world have adopted a common set of unit to express measurement. அடாப்டர்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஒத்துக்கொண்டார்கள். எல்லாரும் அக்செப்ட் பண்ணது. accepted a common set of unit to express measurement. மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக எல்லா சயின்டிஸ்டாலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான். This system is called as a international system of unit or SI unit. SI unitோட அப்ரிவேஷன் தான் என்னது? இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். SI சிஸ்டம் ஃபார் லென்த்துக்கு வந்து மீட்டர், SI சிஸ்டம் ஃபார் மாஸுக்கு கிலோகிராம், SI சிஸ்டம் ஃபார் டைமுக்கு செகண்ட். ஏரியா ஆர் சர்ஃபேஸ்க்கு ஏரியாவை மெஷர்மெண்ட் பண்ணால் லென்த்துன்ட்டு பிரெத்து. லென்த்தோட யூனிட் மீட்டரு, பிரெத்துக்கு மீட்டரு. அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். அதனால தான் ஏரியாவோட யூனிட்டு மீட்டர் ஸ்கொயர். வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் க்யூப். Then multiples and sub multiples of SI unit.
multiples and submultiples. Prefix used as a unit. Always remember the base unit is measured like units is meter, liter, kilogram. Correct to measure for measurement. Measurement has to be accurate and the approach has to be correct always. In our day-to-day life, approximately may not have much impact, but it has a large impact in scientific calculation. For example, if the curvature of key is changed by even 1 millimeter, the loop would not open. Let us look at some common mistake that occur while using scale. நம்ம மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் பண்ணோம். இப்போ டு மெஷர் த லென்த் ஆஃப் எ பின் யூஸிங் ஸ்கேல். ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணி, சாதாரண நம்ம மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி பின்னோட லென்த்தை மெஷர்மெண்ட் பண்ணுறோம். how do you measure the length of the pin? Now by using the meter scale. First point என்ன செய்கிறாங்க, நம்ம பின் இருக்கு இல்லையா, குண்டூசியோட எண்டு பாயிண்ட் இருக்கும். ஹெட்டு பாயிண்ட்டை வந்து மீட்டர் ஸ்கேலோட 0வோட கரெக்டாக கோயின்சைட் பண்ணுவோம். அந்த பின்னோட லாஸ்ட் பாயிண்ட் எட்ஜ் பாயிண்டில் எந்த மீட்டர் ஸ்கேலோட எந்த நம்பரில் போய் டச் பண்ணுதோ அதுதான் ஃபைனல் சென்டிமீட்டர் லென்த்து. அதை எப்படி பண்ணுறது? The head of the pin has to coincide with 0 of the scale. ஸ்கேலோட 0 மார்க்கரில் கரெக்டாக கோயின்சைட் பண்ணணும். செகண்ட், count the number of the centimeter and from there count the number of finer division. The count of the division is millimeter. Then in the above example, the length of the pin is 2 centimeter and 6 millimeter. 2.6 centimeter போடலாம், ஆர் 2 centimeter 6 millimeterன்னு போடலாம். Then prefix decimeter, centimeter, millimeter, nanometer, kilometer. decimeterனா 1/10, சென்டிமீட்டர்னா 1/100, மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர் 1/1000, நேனோனா 1/lakhs போய்ட்டுருக்கோம். இது கிலோமீட்டர். இது என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நல்லா புரிஞ்சு ஸ்டூடெண்ட், இங்கே போட்டிருக்கோம் ஃபார் மீட்டரில் இதுதான் கரெக்டாக நமக்கு தெரிய வேண்டியது. 1 meter equal to 10 decimeter, 1 meter equal to 100 centimeter, 1 meter equal to 1000 millimeter, 1 meter இது நானோவில் சொல்லியிருக்காங்க, ஓகேவா, கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. தென் ஆக்டிவிட்டியில் சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் த பென்சிலை வந்து சென்டிமீட்டரில் மெஷர்மெண்ட் பண்ணுவோம். பேனாவோட லென்த் வந்து போட்டிருப்போம். தென் டிஸ்டன்ஸ் பண்ணி 2 சிட்டின்னா என்னது சிட்டியில் டிஸ்டன்ஸ்னால் கிலோமீட்டர். அடுத்த மாதம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து கிலோகிராம். ஜுவல்லரி வந்து என்னது கிலோகிராம்லாம் மெஷர்மெண்ட் பண்ண முடியாது, கிராமில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அடுத்த டைம் டேக்கன் ஃபினிஷ் 10 மீட்டர் ரேஸ், இது வந்து செகண்ட்ஸில். இப்போ ஒவ்வொரு யூனிட்டையும் ஒரு இதில் மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அடுத்து தென் வந்து டு ரைட் த கரெக்ட் சப்மிட்டட் லென்த்து மெஷர்மெண்ட் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இதுவரையும் லிசன் பண்ணியிருக்கீங்க. இதுவரை நீங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நமக்கு டுடே உங்களுக்கு அசைன்மெண்ட் என்ன கொடுக்குறோன்னா, ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டில் சொல்லி த கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நவுன் குவான்டிட்டிஸ் நோன் அஸ் மெஷர்மெண்ட். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். 6th ஸ்டாண்டர்டுக்கு டுடே அசைன்மெண்ட் என்னென்னா, டிஃபைன் மெஷர்மெண்ட். டிஃபைன் மெஷர்மெண்ட்டுன்னு எழுதுறீங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னா நான் ரீட் பண்ணுறேன். த கம்பேரிசன் ஆஃப் நவுன் குவான்டிட்டிஸ் வித் சம் the comparison of unknown quantities with some known quantities is known as measurement. First question. Second question என்ன கொடுக்கலாம்னா, உனக்கு
இப்படி நான் நடத்திருக்கிற போர்ஷனில் செகண்ட் வந்து பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நவுன் த யூனிட் ஆஃப் லென்த் இருக்கு இல்லையா, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். செகண்டாக நீங்கள் அசைன்மெண்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் என்ன எழுத போகிறோன்னா இந்த பாக்ஸ் இது பாருங்கள், இது மட்டும் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். இந்த 3 பாயிண்ட்டும் எழுதணும். இந்த 2 கொஸ்டினையும் எழுதி எங்களுக்கு டுடே அசைன்மெண்ட்டாக எழுதணும் ஸ்டூடெண்ட். இது எழுதுங்க. தென் இந்த 2 விஷயத்தை எழுதிட்டு தென் வந்து நாங்கள் டைப் பண்ணி அனுப்பியிருப்பேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸும் அந்த கொஸ்டின் அதையும் சேர்த்து எனக்கு அசைன்மெண்ட்டாக எழுதி அனுப்பணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.